எல்லோருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எப்பொழுதும் போல் பரபரப்பான ஒரு அரசியல் தகவலோடு உங்களுடைய சந்திப்பதில் மாற்றற்ற மகிழ்ச்சி. நேற்றைக்கு தமிழக அரசியலில் ஒரு பெரும் பரபரப்பான ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. ஒரு சாதாரண புத்தக வெளியீடு. அந்த வெளியீட்டை சொல்லி அதற்கு பிறகு நடந்திருக்கும் அரசியல் திருப்பங்கள், அரசியல் பரபரப்புகள் சொல்லி மாளாது. இவற்றிலே பல கோணங்கள் இருந்தாலும் கூட மிக மிக முக்கியமாக இப்பொழுது இன்றளவிலே பேசப்படுகிற ஒரு கோணம், வருகின்ற சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை, அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை முதல்வர் யார்? உதயநிதி ஸ்டாலினா அல்லது விஜயா, நடிகர் விஜயா? அப்படி என்ற கோணத்திலே இந்த மொத்த அந்த டிஸ்கோர்ஸ், அந்த அரசியல் காட்சியையும் மாற்றி அமைப்பது தான் இந்த மொத்த திட்டத்தினுடைய நோக்கமா அப்படி கேட்பவர்கள் பலருமே இருக்கிறார்கள். அதை பற்றி வேகமாக அலசுவோம். நேற்றைக்கு அம்பேத்கர் பற்றிய ஒரு புத்தகத்தை விகடன் பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது. அந்த புத்தகத்தை எழுதியவர் ஆதவ அர்ஜுனா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினிலே மிக மிக முக்கியமான பொறுப்பிலே இருப்பவர். திருமாவளவனுக்கு நெருக்கமாக இருக்கிறார் இப்பொழுது என்று சொல்லப்படுகிறது. அவர் புத்தகத்தை எழுதினார். அந்த புத்தகத்தை நடிகர் விஜய் வெளியிட முன்னாள் நீதியரசர் சந்துரு அந்த புத்தகத்தை பெற்றுக்கொண்டார். இந்த விழா நேற்று சென்னை நந்தம்பாக்கத்திலே நடந்தது. இந்த விழாவிலே பேசிய இருவருமே, ஒன்று நடிகர் விஜய், இன்னொன்று ஆதவ அர்ஜுனா, இந்த இருவருமே பெரிய அளவிலே திராவிட முன்னேற்ற கழகத்தை தாக்கி பேசினார்கள். குறிப்பாக ஆதவ அர்ஜுனா பல சர்ச்சைக்குரிய கருத்துக்களை எடுத்து பேசியிருக்கிறார். அதில் ஒன்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த முதல் குடும்பத்திலே பிறந்து வாரிசாக இருந்தால்தான் தமிழக முதல்வராக முடியும் அப்படிங்கிற ஒரு 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 காலகாலமாக இருந்து வருகின்ற ஒரு விஷயத்தை மாற்றி அமைப்பது தான் விஜயுடைய பெரிய பணியாக இருக்கும். விஜய் தான் அதற்கு சரியான ஆளுநர் பேசியிருக்கிறார். அதைவிட முக்கியமாக இப்போது இருக்கும் முதல்வர் கலைஞர் கருணாநிதியோட மகன் என்பதை தவிர வேறு எந்த விதமான என்ன அவர்களுக்கு கிரெடிட் இருக்குது, எதனால் அவங்க முதல்வராக இருக்காங்க அப்படிங்கிறத மாதிரி மிகவும் காரசாரமாக பேசியிருக்கிறார். இது பற்றி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் கேட்டபோது அவர் இது ஆதவ அர்ஜுனாவுடைய தனிப்பட்ட கருத்து என்று பேசியிருக்கிறார். அது மட்டுமல்ல, ஆதவ அர்ஜுனாவிடம் இதை பற்றி விளக்கம் கேட்கப்படும் என்றும் சொல்லியிருக்கிறார். ஆனால் உண்மையிலேயே இவ்வளவு பரபரப்பாக ஆதவ அர்ஜுனா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிரான கருத்துக்கள், மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர், உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர், இவர்களுக்கு எதிரான கருத்துக்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவனுடைய அறிதல் இல்லாமல், அவருக்கு சொல்லிக்கொள்ளாமல் ஆதவ அர்ஜுனா இப்படி தன்னிச்சையாக பேசியிருப்பாரா என்ற கேள்வி எழுகிறது. அப்படிங்கிறது எந்த விதமான சந்தேகமே கிடையாது. ஒருபுறம் திராவிட முன்னேற்ற கட்சியினருக்கு, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணியில் இருந்து கொண்டு எந்த சூழலிலும் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பிரிந்து செல்ல மாட்டோம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்துவிட்டு, அதை போல் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கட்சிகள் கொடுத்த அழுத்தத்தை அடுத்து இந்த விழாவிலே பங்கு கொள்ள முடியாது என்று ஒருபுறம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் சொல்லிக் கொண்டிருக்கிறார். மறுபுறம் அவருடைய சகாவாக இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனா ஆட்சிக்கு எதிராக, அவருடைய கூட்டணி கட்சி எதிராக மிக ஆழமான, இன்னும் சொல்லப்போனால் ஆட்சேபத்துக்குரிய ஒரு கருத்துக்களை எடுத்து சொல்லியிருக்கிறார். இது அரசியலில் பலருக்கும் அந்த புருவ உயர்த்தலை ஏற்படுத்தி இருக்கிறது, குழப்பத்தை ஏற்படுத்திக்கிறது. இது முக்கியமான ஒன்று. இன்னொன்று, இதில் இங்கே இருக்கிற மீடியா விஜயை பெரிய அளவில் ப்ராப்பப் பண்ணுறாங்க. அவர் விஜய் ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியாக இருக்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜய்க்கு ஒரு பெரிய ஒரு வாக்கு வங்கி இருக்கிறது, அவர் அந்த வாக்குகளை பெற்று முதல்வராக கூட வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை இங்கே இருக்கிற மீடியா பெரிய அளவில் கட்டமைத்திருக்கிறார்கள் என்பதில் எந்த சந்தேகமே கிடையாது. ஆரம்பத்திலேருந்து இதற்கு முன் நாம் பலமுறை பார்த்துருக்கிறோம். விஜய் முதல் தேர்தலிலேயே கூட்டணி இல்லைன்னா கூட 20% வாக்குகளை பெறுவார்னு சொல்கிறாங்க. அது ப்ராக்டிக்கலாக கிட்டத்தட்ட ஒரு அப்படி நடந்தால் ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாகத்தான் இருக்கும். ஏன்னா நம்ம பலமுறை உதாரணத்திற்கு பார்த்துருக்குறோம். நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் அவர்கள் கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக 20 ஆண்டுகளாக அவருக்குன்னு ஒரு கொள்கையை வகுத்து கொண்டு அந்த கொள்கையின் அடிப்படையில் கட்சியை நடத்தி அவருக்குன்னு ஒரு தொண்டர் படை இருந்துமே கூட 7-8% வாக்குகள் தான் அவரால் பெற முடிந்திருக்கிறது. அதற்கு மேல் போக முடியவில்லை. 8% வாக்குகள் சட்டமன்ற தேர்தலில் பெறுகிறார்கள். நாடாளுமன்ற தேர்தலில் இன்னும் கொஞ்சம் கம்மியான வாக்குகள் பெறுகிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது விஜயுடைய கட்சியினுடைய கொள்கை என்ன, விஜயுடைய கட்சியுடைய சித்தாந்தம் என்ன, அந்த விஜயுடைய கட்சி இந்த நாட்டுக்கு செய்ய இருக்கிறது நல்லது என்ன, இவற்றை பற்றியெல்லாம் அதிக அறிதல் இல்லாமல் வெறும் 2 பெரிய ஒரு நிகழ்ச்சிகள் தான் விஜய் பேசியிருக்கிறார். ஒன்று, விக்கிரவாண்டியிலே நடந்த அந்த கட்சி மாநாட்டிலே பேசியிருக்கிறார். அடுத்தது நேற்றைக்கு இந்த அம்பேத்கர் புத்தக விழாவிலே பேசியிருக்கிறார். இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா அவருக்குன்னு இருக்கிற கொள்கைகளை பற்றி அதிகம் பேசாமல், அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை கடுமையாக எதிர்ப்போம், மத்தியில் பாஜக அரசை எதிர்ப்போம், இந்த 2 தான் பேசுகிறாரே தவிர
மற்றபடி அந்த கட்சிக்குள்ள கொள்கைகளை பற்றி அதிகமாக யாருக்கும் தெரியவில்லை. இன்னும் சொல்லப்போனால் காங்கிரஸ் கட்சியிலே கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் கூட, அதாவது முன்னாள் நீதியமைச்சர் ப. சிதம்பரத்துடைய மகன் கார்த்திக் சிதம்பரம் கூட இதைத்தான் சொல்லியிருக்கிறார். வாட் டஸ் இ பிரிங் டு த டேபிள், என்ன அவர் கட்சி என்ன மக்களுக்கு நன்மை செய்யவிருக்கிறது, அதை பற்றி யாருக்குமே ஒன்றும் தெரியலேன்னு சொல்லியிருக்கிறார். ஆனாலும் கூட இங்கே வந்து நியூட்ரல் அப்சர்வர், இப்போ நியூட்ரல் பத்திரிகையாளர்கள் பலருமே, அதாவது எந்த கட்சி சார்பு இல்லை எங்களுக்குன்னு சொல்லக்கூடிய பத்திரிகையாளர்கள் பலருமே வந்து விஜயை வந்து பெரிய அளவில் பூஸ்டப் பண்ணுகிறார்கள். இதில் முக்கியமான ஒரு விஷயம் பேசப்படுகிறது. அது என்ன விஷயம்னாக்கா, இங்கே வந்து அண்ணாமலையுடைய வளர்ச்சி ஆரம்பத்திலிருந்து இங்குள்ள மீடியாவுக்கும் பிடிக்கவில்லை, திராவிட கட்சிகளுக்கும் பெரிய அளவில் பிடிக்கவில்லை. அவர் தமிழக பாஜக தலைவரான பிறகுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவுடனான உறவை முறித்து கொண்டது. அதற்கும் சொல்லப்பட்ட காரணம் வந்து அண்ணாமலை வந்து ஒரு முதல்வர் முகமாக இருப்பதை வந்து எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எடப்பாடி பழனிசாமி வந்து அடுத்த முதல்வர் என்று ஏற்றுக்கொண்டால் அப்பொழுது நாடாளுமன்றத்தில் வந்து கூட்டணி வைத்துக் கொள்ளலாம் என்று எடப்பாடி பழனிசாமி தரப்பு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னதாகவும், அதற்கு பாஜக தலைமை வந்து மறுத்தது பிறகுதான் அந்த கூட்டணியை முறிப்போம் என்ற ஒரு முடிவை வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடுக்கப்பட்டதாக சொல்லுகிறார்கள். இதற்கு வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மறுத்து இருக்கிறது. இதுக்கு வந்து அவங்க வேறு பல காரணம் சொன்னாலும், உண்மையிலே வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி தனக்கு சமமாக நிகராக அந்த அவருடைய குறிப்பிட்ட சமுதாயத்திலிருந்து வேறு ஒரு நபர் அரசியலில் வந்து பெரிய அளவில் வளர்ச்சி பெற்று அரசியலில் வளர்வது பிடிக்காமல் தான் இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் நடந்து கூட்டணி முறிந்ததாக சொல்லுகிறார்கள். அது ஒரு பக்கம். திமுகவை பொறுத்தவரை ஆரம்பத்திலேருந்து அவங்க வந்து அண்ணாமலையை கடுமையாக எதிர்த்து வருகிறார்கள். திமுக ஐடி விங்கும் சரி, இல்லை அந்த கட்சியினரும் சரி, அண்ணாமலையை வந்து மிக மிக கடுமையாக விமர்சிப்பது, அண்ணாமலை வந்து தனிப்பட்ட முறையில் கூட தாக்கி பேசுவது அப்படிங்கிறது மட்டுமில்லாமல், அண்ணாமலை வந்து எந்த விதமான ஒரு பொலிட்டிக்கல் கான்சிக்வன்ஸும் இல்லாத ஒரு நபர். அண்ணாமலைக்கு வந்து இங்கே எதிர்காலம் கிடையாது, இங்கே மக்கள் அண்ணாமலை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அண்ணாமலை வந்து அரசியலில் வந்து இங்கே ஜொலிக்க மாட்டார் அப்படிங்கிற அந்த ஒரு செய்தியை வந்து எல்லோருக்கும் கொண்டு செல்ல தான் இங்கே உள்ள மீடியாவை பயன்படுத்தி வருகிறார்கள். இப்போ இந்த விஷயத்தையும் நேற்று நடந்த விஷயங்களையும் இன்றைக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து விஜயோடைய பேச்சுக்கு வந்து கொடுத்துருக்கும் பதிலை எல்லாம் பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட வந்து இதுக்கு எல்லாமே வந்து பிஹைண்ட் த ஸ்க்ரீன் ஏதோ திட்டம் இருக்கிறது. அதாவது எப்படியாவது வந்து அண்ணாமலையை பின்னுக்கு தள்ளிவிட்டு மக்களுடைய அந்த பெர்செப்ஷனில் வந்து அண்ணாமலைக்கு இருக்கக்கூடிய அந்த முக்கியத்துவம், அந்த ப்ராமினன்ஸை வந்து பின்னுக்கு தள்ளி விட்டு 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை விஜய் முதல்வரா உதயநிதி ஸ்டாலின் முதல்வரா என்ற ஒரு அளவில் எடுத்துக்கொண்டு விட்டால் அது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சுலபமாக இருக்கும். ஏன்னா அண்ணாமலை வர்சஸ் உதயநிதி ஸ்டாலின் என்றால் உறுதியாக வந்து ரெண்டு பேரும் மாறுபட்ட பின்னணியில் உள்ளவர்கள். அண்ணாமலை வந்து ஒரு நடுத்தர வர்க்கத்திலிருந்து நன்காக பெரிய அளவிலே கல்வி கற்று அதிகாரியாக இருந்து அதன் பிறகு ராஜினாமா செய்து அரசியலுக்கு வந்தவர். உதயநிதி ஸ்டாலினை பொறுத்தவரை வந்து அவர் ஒரு அரசியல் குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறார். திமுகவுக்காக அவர் பல பதவிகளில் இருந்து உழைத்து முன்னுக்கு வந்திருக்கிறார் என்று அந்த கட்சிக்காரர்கள் சொன்னாலும் கூட அந்த ஃபேமிலி பேக்ரவுண்ட், ஆங்கிலத்தில் நெப்போட்டிசம் என்று சொல்வார்கள், அதாவது நம்ம குடும்பத்திலே உள்ளவருடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால நம்ம வந்து அரசியலில் முன்னுக்கு வர்றது, எந்த துறையிலும் சரி, அரசியலாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம். ஸோ அந்த நெப்போட்டிசம் சார்ஜ் அப்படிங்கிறது தேசிய அளவில் அரசியல் கட்சிகளில் இருக்கத்தான் செய்கிறது. அப்படி ஒரு இமேஜ் வரும்பொழுது அப்பொழுது வந்து மக்கள் மனதிலே வந்து உதயநிதி ஸ்டாலின் வர்சஸ் அண்ணாமலை என்று வந்தால் அது வந்து கொஞ்சம் பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும். அப்படிங்கிறதை அந்த பிரச்சனையை சமாளிப்பதற்காக ஏதோ ஒரு சதி மூலமாக இந்த மாதிரி ஒரு காட்சியை ஏற்படுத்தி இது வந்து உதயநிதி ஸ்டாலின் வர்சஸ் விஜய் அப்படி தான் களம் இருக்கிறது. இனிமேல் வந்து 2026 வந்து பிரச்சனை என்னென்னா வந்து யார் முதல்வர் அப்படின்னு பார்த்தா உதயநிதி ஸ்டாலின் முதல்வராக வேண்டுமா, இல்லை நடிகர் விஜய் வந்து முதல்வராக வேண்டுமா என்ற அளவிலே வந்து அந்த மீடியா டிஸ்கோர்ஸை எடுத்து வந்து விட்டால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒன்று உதயநிதி ஸ்டாலினை முதல்வராக முன்னிறுத்துவதற்கு மிக எளிதாகிவிடுகிறது. இன்னொன்று வந்து மக்கள் மனதிலுமே வந்து உதயநிதி ஸ்டாலின் விஜய் என்றால் உதயநிதி ஸ்டாலின் வந்து அதிகமான வாக்குகள் பெறுவார், அதிகமாக மார்க்ஸ் பெறுவாருங்கிற ஒரு எண்ணம் திமுகவுக்கும் அந்த கூட்டணி கட்சிக்காரர்களும் இருக்கிறது. அந்த கால்குலேஷன்ஸை மனதில் வைத்துக்கொண்டு தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுமே கூட திராவிட முன்னேற்ற கழகத்துடன் சேர்ந்து இப்படிப்பட்ட ஒரு பின்னணி நாடகத்தை நடத்தி அந்த மக்கள் மனதிலே வந்து அந்த பெர்செப்ஷனை மாற்றுவதன் தான் இந்த சம்பவனுடைய நோக்கம் என்று பலரும் சொல்லுகிறார்கள். இது உண்மையாக இருக்கலாம், பொய்யாகாமல் இருக்கலாம். பட் அரசியலில் வந்து இந்த மாதிரி சம்பவங்கள் நடப்பது, குறிப்பாக வந்து தமிழ்நாட்டிலே வந்து இந்த திராவிட கட்சிகளுடைய ஆதிக்கம் தாண்டி வேறு யாரும் இங்கே வந்து தலை தூக்கக்கூடாது என்ற ஒரு முடிவெடுத்து விட்டால் அதற்கு ஏற்ற மாதிரி உறுதியாக இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கிறது என்று பலரும் சொல்லுகிறார்கள். மீண்டும் ஒரு முறை சொல்லுவோம், எந்த அளவிற்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நெருக்கமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் இருக்கிறார் என்பது எல்லோருக்கும் தெரியும். அவர் வந்து
திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறார், திமுக தலைவர்களுக்கு நெருக்கமாக இருக்கிறார், காங்கிரஸ் தலைவருக்கு நெருக்கமாக இருக்கிறார். அப்படி இருப்பவர் உடைய ஒரு சகாவாக இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனா வந்து இப்படி நேர் எதிர்கருத்துக்களை, இன்னும் சொல்லப்போனால் தனிப்பட்ட முறையில் தாக்கி பேசும் ஒரு நிலையை எடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அது விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவனுடைய அனுமதியின்றி அல்லது அவருடைய அறிவுக்கு அப்பாற்பட்டு செய்வாரா என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக தான் இருக்கிறது. ஆக ஒன்று உண்மையிலேயே வந்து நடிகர் விஜய் வர்சஸ் டிஎம்கே அப்படிங்கிற ஒரு கொள்கை கோட்பாடுகள், கொள்கை வேறுபாடுகள் இருக்கலாம். நாளைக்கு வந்து தேர்தல் நெருங்க ஒருவேளை விடுதலை சிறுத்தைகள் கட்சி சரி நம்ம வந்து திமுக கூட்டணியை விட்டு வெளியேறி விஜயோடு போய் தமிழக வெற்றி கட்சியோட கூட்டணி வைக்கலாம், ஒருவேளை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட விஜயோட கூட்டணி வைக்கலாம். ஆனால் அப்படி வைத்தால் வந்து யார் முதல்வர்? எடப்பாடி பழனிசாமி முதல்வர் என்றால் துணை முதல்வராக இருக்க விஜய் ஒப்புக்கொள்ளுவாரா? அதிகார பகிர்வு வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு கொடுக்கப்படுமா என்ற இப்படிப்பட்ட ஒரு கேள்விகள் பல இருக்கின்றன. அது ஒன்று. இன்னொன்று, இது மொத்தமுமே நாடகமாக இருந்தால் உண்மையான நோக்கம் வந்து இங்கு அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு பர்சனாலிட்டியை வந்து எப்படியாவது மக்கள் மனதில் பின்னுக்கு தள்ளிவிட்டு அடுத்த முதலமைச்சர் ரேஸில் வந்து அண்ணாமலை கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் எடப்பாடி பழனிசாமி கூட அடுத்த அந்த ரேஸில் கிடையாது. அந்த ரேஸில் வந்து உதயநிதி ஸ்டாலின் மற்றும் விஜய் அவர்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை கட்டமைப்பது தான் மிகப்பெரிய ஒரு நோக்கமாக இருப்போங்கிறது கிட்டத்தட்ட ஓரளவுக்கு யூகிக்க முடிகிறது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான கள உண்மை. இது அரசியல் நன்கு அறிந்தவர்களுக்கு களத்திலே வந்து எப்படி அரசியல் திட்டங்கள் போடப்படுகின்றன, எப்படி திட்டங்களை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற ஒரு பெரிய கட்சி நகர்வுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதெல்லாம் எல்லோரும் அறிந்தது தான். அந்த அடிப்படையில் தான் இந்த நாடக காட்சிகளெல்லாம் அரங்கேறி இருக்கின்றன என்று நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு பாயிண்ட். இதே பின்னணியில் தான் நாம் வந்து ஒவ்வொரு முறையும் வந்து எடப்பாடி பழனிசாமியுடைய கருத்துக்களை கேட்கும் பொழுது முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் சரி, அவருடைய அமைச்சர்களும் சரி, எடப்பாடி பழனிசாமி ஒரு முன்னாள் முதலமைச்சர் என்று கூட கருதாமல் இபிஎஸ் சொல்கிறதெல்லாம் நாங்கள் என்னென்னு பொருட்படுத்துறதில்ல, அவர் என்ன சொல்லியிருக்காரு எங்களுக்கு கவலை கிடையாது, எங்களுக்கு வந்து நாங்கள் நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்கோம், யார் இபிஎஸ் இப்படி கேட்பதெல்லாமே கூட அந்த சீஃப் மினிஸ்டர்ஸ் ரேஸ், அந்த பர்செப்ஷன் ஃபார் சீஃப் மினிஸ்டர்ஸ் ரேஸில் வந்து இபிஎஸ்ஸே கிடையாது, எடப்பாடி பழனிசாமி இல்லை, அண்ணாமலையும் இல்லை. இனிவரும் காலங்களிலே வந்து இது உதயநிதி ஸ்டாலினா இல்லை விஜயா அப்படிங்கிறத முடிவு செய்ய வேண்டியது மக்கள் தான் அப்படிங்கிற ஒரு கருத்து திணிப்பை ஏற்படுத்தத்தான் இந்த திட்டம் இருக்குமோ என்று தெரிகிறது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு பதிவிடுங்க. உறுதியாக இப்படி ஒரு கண்ணோட்டம் இருக்க வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறது தான் நம்முடைய யூகம். முழுக்க இது உண்மையாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் மீண்டும் சொல்லுகிறோம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுகவுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு கூட்டணி அங்கத்தினர் கட்சி என்று சொல்லும் பொழுது எப்படி அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய மிக முக்கியமான நபர் ஆதவ அர்ஜுனா போன்ற ஒரு நபர் அப்பட்டமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக, முதலமைச்சருடைய குடும்பம் சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிராக, துணை முதல்வருக்கு எதிராக கருத்துக்களை பேசி அது தன்னுடைய தனிப்பட்ட கருத்து என்று சொல்ல முடியும் என்பதுதான் மிக முக்கியமான கேள்வி. ஆங்கிலத்தில் சொல்வது போல் $1 பில்லியன் கொஸ்டின். அதுதான் பொறுத்திருந்து பார்ப்போம் இவர்களுடைய திட்டம் எப்படி போகிறது என்று. இதை பற்றி உங்கள் கருத்து என்னென்னு பதிவிடுங்க. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. வேறொரு காணொளியோடு நான் விரைவில் சந்திக்கிறேன். மிக்க நன்றி.